நான் உண்மைகளை கூறினால் எடப்பாடி புழல் சிறை அல்ல திகார் சிறைச்சாலைக்கு தான் செல்வார் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வெளியிட்ட அறிவிப்பு தான் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்று வரும் நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களும் தற்பொழுது அவரது ஆதரவாளர்களுக்கிடையே கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் பேசிய பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது பரப்புரைக்காக தேனி தொகுதிக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி வந்தார் என்றும் அந்த தொகுதியில் வென்ற ரவியை மத்திய அமைச்சராக நினைத்த பொழுது எரிச்சலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அதை தடுத்து நிறுத்தினார். அதிமுகவை சேர்ந்தவர் மத்திய அமைச்சராக கூடாது என திட்டம் தீட்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தனது கட்சியில் இருக்கக்கூடியவர் மத்திய அமைச்சராக இருந்தால் கட்சிக்குத்தான் பெருமை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்திற்காக அதை தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி என்று ஒருமையில் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் பொதுச்செயலாளர் பதவி தற்காலிகமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மீது சத்தியம் என்றும் அதைத்தான் அவர்களும் விரும்புவார் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசியுள்ளார். மேலும் அதிமுகவை நாங்கள் மீட்டெடுக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் டெல்லி திகார் சிறைச்சாலை தான் அடைக்கப்படுவார் என்றும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் விரைவாக மத்திய அரசு உடனடியாக விசாரணையை முடிக்க வேண்டி நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் நான் வேண்டுகோள் விடுகிறேன் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவாளர்களின் கூட்டத்தின் பொழுது கூறியுள்ளார். ஆனால் மறுபக்கம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நிச்சயமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் ஒருபோதும் அதிமுகவில் மீண்டும் இணைய முடியாது என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இருவரும் இன்று கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை பேசுவதும் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதும் தற்பொழுது மற்ற கட்சி தலைவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மட்டும்தான் குழப்பத்தில் இருப்பார்கள் என்றும் தற்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் மிக பெரிய வெற்றியை தழுவ முடியும் என்றும் மற்ற கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்வதை பற்றி உங்களது கருத்துக்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் யார் தலைமை வகித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.